ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏடபிள்யூஎஸ்ல we are going to see application load balancer. So before we go with application load balancer, what is the principle or classic load balancer ஒரு ஒர்க்கிங் மெத்தடாலஜி என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்? இது நம்ம பார்த்தோம் இல்லையா கிளாசிக் லோட் பேலன்சர். அந்த கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதோட ஒர்க்கிங் மெத்தடாலஜி. எனி ஐடியா ஆர் எனி கெஸ், எனி க்ளூ? அதுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி வந்து ரீச் ஆனவுடனே நெக்ஸ்ட் அவைலபிள் சர்வருக்கு மூவ் பண்ணும் ப்ரோ, வர்ற பிங் ரெக்வெஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து என்னோட சர்வர் வந்து ஐ ஹாவ் அ வெப் அப்ளிகேஷன் சர்வர். என்னோட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைம்ல வந்து இட் கேன் ஹேண்டில் ஒன்லி 5000 ரெக்வஸ்ட். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வர 5000 ரெக்வஸ்ட் வந்து இட் வில் அகாமடேட் டு த சர்வர் நம்பர் 1. ஸோ 5000 ரெக்வஸ்ட்டும் உள்ள அனுப்புவோம். அதாவது 100% வரைக்கும் வெயிட் பண்ணுமானா இல்லை, ஒரு 75% ஆர் 80% வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வரோட சிபி யூட்டிலைசேஷன் ஃபுல் ஆகும். ஃபுல் ஆகுறப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த ஹெல்த் செக்ஸ் எல்லாம். ஸோ அந்த லோட் பேலன்ஸர் என்ன பண்ணா பிங் ரெக்வஸ்ட் அனுப்புறப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா அதை அன்ஹெல்தி மிஷினா கன்சிடர் பண்ணிக்கும். அன்ஹெல்தி மிஷினை கன்சிடர் பண்ணிருச்சு அப்படின்னா ஹென்ஸ்ஃபோர்த் வர எந்த ரெக்வஸ்ட்டுமே வந்து அந்த சர்வர் நம்பர் 1க்கு அனுப்பாது அன்டில் த சர்வர் ஃப்ரீ ஆகிற வரைக்கும். அதுக்குன்னு அந்த சர்வர் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. சர்வர்ல யூசர் டிராபிக் பிஸியா இருக்கிற வரைக்கும் சென்ட் பண்ணாது. ஒன்ஸ் அந்த சர்வர் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வரோட டூ அண்ட் ஃப்ரோ கம்யூனிகேஷன் நமக்கு எனேபிள் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா அகைன் அந்த சர்வர் நம்பர் 1க்கு டிரான்ஸ்ஃபர் யூசர் ரெக்வஸ்ட் அனுப்ப ஆரம்பிச்சிடும். பட் மீன் வைல் அந்த சர்வர் ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா இட் வில் ரவுட் த டிராபிக் டு த அதர் அவைலபிள் சர்வர்ஸ். ஓகேங்களா? இதுதான் நம்ம கிளாசிக் லோட் பேலன்ஸோட மெத்தடாலஜி. கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரை சப்போர்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மோனோலித்திக் ஆர்கிடெக்சரை சப்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம எஸ்டர்டேவே பார்த்தோம், மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் இஸ் நத்திங் பட் நம்ம டெவலப்பர்ஸ் இனிஷியல் டேஸ்ல, அதாவது லைக் ஒரு 6 or 7 years பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெவலப்பர்ஸ் வந்து வாட் எவர் த கோட் தே ஹேவ் ரிட்டன் ஆர் வாட் எவர் த அப்ளிகேஷன் தே ஹேவ் கிரியேட்டட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கும். அந்த மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு ரன் ஆகிறதுக்கு தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸ், ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ், டிபி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, இந்த ஜேடிபிசி யூஆர்எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க ரியல் டைம்ல போறப்ப இந்த மாதிரி வார்த்தைலாம் கேள்விப்படுவீங்க. ஜேடிபிசி அப்படிம்பாங்க. ஜேடிபிசினா என்னன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கு அப்படின்னா உங்க அப்ளிகேஷனுக்கும் உங்க டேட்டா பேஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்பதான் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்க டேட்டாபேஸ் எனி கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ், ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஆர் ஐபிஎம் டேட்டாபேஸ் ஆர் எனி ஆரக்கிள் எஸ்கியூஎல், எனி கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ், இந்த மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் இருந்தாலுமே உங்க அப்ளிகேஷன் வந்து அந்த டேட்டா பேஸ்ல கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் ரன் ஆகும் நமக்கு. சரிங்களா? இப்ப நான் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா எனக்கு அந்த என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகணும். அது எப்ப நடக்கும்னா நான் கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்னோட டேட்டா பேஸ், நமக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேட்டா பேஸ்ல இருந்து அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து நம்மளை சைன்இன் பண்ணாதான் நமக்கு அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ எவ்ரி அப்ளிகேஷன், ஈவன் அ ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன் ஆர் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன், எல்லா அப்ளிகேஷனுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்டா பேஸ்க்கும் அப்ளிகேஷனுக்கும் கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும் தான் நமக்கு அந்த டேட்டா பேஸ் நம்மளோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு. ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன கொடுப்போம்னா ஜேடிபிசின்னு சொல்லுவோம். மேபி இதெல்லாம் கூட இஃப் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர், இதெல்லாம் கூட நீங்க இன்டர்வியூல கேட்பாங்க. ஜேடிபிசின்னு என்னன்னா ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி. இந்த ஜேடிபிசி யூஆர்எல் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அப்ளிகேஷனையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஜேடிபிசிக்கு அப்புறம் வந்து நம்ம ஜேஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஆர்இ இஸ் நத்திங் பட் ஜாவா ரன் டைம். ஸோ இந்த ஜேஆர்இ இருந்தா மட்டும்தான் ஒரு ஜாவா அப்ளிகேஷனை வந்து நம்ம சர்வர்ல ரன் பண்ண முடியும். ஜேஆர்இ இல்லைன்னா ஜாவா அப்ளிகேஷன் நம்மளால ரன் பண்ண முடியாது சர்வர்ல. நம்ம போடுற ஜாவா ஃபைல் வந்து ஒரு ஃபைலா தான் இருக்குமே தவிர ஒரு அப்ளிகேஷனா ரன் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜேஆர்இ, ஜேடிபிசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜே2இன்னு சொல்லுவாங்க. ஜே ஜாவா எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸ், ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சோர்ஸ் கோட்ல இருக்கும். சில ஏபிஐ கனெக்டிவிட்டி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சோர்ஸ் கோட்ல இருக்கும். இதுல என்ன ஒரு டிராபேக்னா இப்போ நான் வந்து அந்த சோர்ஸ் கோட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு இல்ல பக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்டையர் அப்ளிகேஷன் டவுன் ஆயிடும்.
சரிங்களா? இது நம்ம நேத்து பார்த்த சினாரியோ. இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்து லேட்டஸ்டா வந்து நம்மளோட டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து தே ஹேவ் ஸ்டார்டட் ரைட்டிங் மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன். அந்த மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன் வந்து கிளாசிக் லோட் பேலன்சர் சப்போர்ட் பண்ணாது. ஸோ பிகாஸ் தட் இஸ் அ வெரி ஓல்டு லோட் பேலன்சர். ஸோ இந்த மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்றதுக்காக AWS ஹேஸ் introduced some other load balancers. It is called application load balancer, network load balancers and gateway load balancers. இதுல நம்ம ரியல் டைம் மார்க்கெட்ல அதிகம் யூஸ் பண்றது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இதை ஏன் அதிகம் யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ், ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங். நான் நேற்றே சொன்னாலே அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங்னு. ஸோ நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ற எவ்ரி அப்ளிகேஷன் ஆர் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாத் பேஸ்ட் ரவுட்டிங். பாத் பேஸ்ட் ரவுட்டிங் சப்போர்ட் பண்ற அப்ளிகேஷன், சாரி, பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கை சப்போர்ட் பண்ற லோட் பேலன்சர் இது அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். அதனால ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா இதை ஏஎல்பின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட நாக்குரி அந்த மாதிரி சில ஜாப் போர்ட்டல்ஸ்ல வந்து டைரக்டா அப்ளிகேஷன் லோட் பேலன்சிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. இஎல்பின்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல ஏஎல்பின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எலாஸ்டிக் லோட் பேலன்சர்ஸ் ஆர் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஏஎல்பி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து சேம் சினாரியோ தான். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அவங்க அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது என்ன சப்போர்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சப்போர்ட்ஸ் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். செகண்ட் வந்து இட் இஸ் பாத் பேஸ்ட் ரூட்டிங். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல, ஷேர் ஆகுது ப்ரோ. வாய்ஸும் கிளியரா இருக்குல்ல? கிளியரா. ஓகே சார். So if there is any interruption, just let me know. Voice interruption, screen interruption இருந்தா let me know. Okay. Recording போயிட்டு இருக்கு. Okay. Good. So for example நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து இட்ஸ் a website. Let's take it is a hpfc.com. என்னோட இந்த வெப்சைட்டுக்குள்ள I have multiple modules. Personal banking, agri banking, NRI banking, login button, EMI calculator, and then home loan calculator, contact us. இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் பட்டன்ஸ் இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சோர்ஸ் கோட்ல இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜாவா, இதுவும் ஜாவா, இது வந்து .NET, இது வந்து பைத்தன், இது அகைன் ஜாவா, இது HTML, இது CSS. ஒரு அப்ளிகேஷன் தான். இப்ப நம்ம HDFC.comங்கிறது ஒரே அப்ளிகேஷன் தான். அதுல மல்டிபிள் மாடியூல்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா ஒரு மாடியூலும் ஒரு சோர்ஸ் கோட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பர்சனல் பேங்கிங் இது வந்து பர்சனல் பேங்கிங், இது வந்து ஜாவால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல .NET இருக்கு, ஏதோ எனி சோர்ஸ் கோட்ல இருக்கு. இந்த பர்சனல் பேங்கிங்ல ஐ நீட் டு டூ சம் சேஞ்சஸ். இல்ல எனக்கு ஒரு பக் இருக்கு. இப்போ என்ன பக்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பட்டன் கிளிக் பண்றேன். பட்டன் கிளிக் பண்றப்போ இட் இஸ் நாட் டேக்கிங் மீ டு த நெக்ஸ்ட் பேஜ். நான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்றேன், பட் அது கிளிக் பண்றப்ப எனக்கு அந்த ஆப்ஷனுக்கான ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. சரிங்களா? அப்ப அது வந்து ஒரு பக். இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு நியூ ஃபியூச்சர் ஆட் பண்றேன். இப்போ எனக்கு பர்சனல் பேங்கிங் பேஜ்ல வந்து கான்டாக்ட் அஸ்னு ஒன்று ஒரு பட்டன் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் வந்து ஒரு சாட் வித் அஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணேன். இல்லைன்னா என்னன்னா, இப்போ நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட் பாக்ஸ், ஏஐ சாட் பாக்ஸ், நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வேணுமோ அது நம்ம சாட் பண்ணோம்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் கொண்டு வந்து கொடுப்போம். நான் நெட் பேங்கிங் புதுசாக நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் நெட் பேங்கிங்னு கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு ப்ரொசீஜர் தரும். அந்த மாதிரி நான் அதாவது சாட் பாக்ஸை வந்து நான் இன்டெகிரேட் பண்றேன் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் கோட்ல வந்து தே வில் மாடிஃபை. இந்த சோர்ஸ் கோட்ல வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. அப்ப மாடிஃபை பண்றப்போ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூல் மட்டும் ஒர்க் ஆகாது. சரிங்களா? மத்த எல்லா மாடியூலும் ஒர்க் ஆகும். இப்போ யூசர்ஸ் கேன் கோ டு திஸ் மாடியூல், இந்த எல்லா மாடியூலுமே ஒர்க் ஆகும். பட் இந்த ஒரு ஸ்பெசிபிக் மாடியூல் மட்டும் நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன்ங்கிறது லைவா தான் இருக்கும். இதுவே வந்து கிளாசிக் லோட் பேலன்சர்ல நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும், இல்ல இந்த நியூ ஃபியூச்சர் ஆட் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் டவுன்ல தான் இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு பக் இருக்கு அப்படின்னா அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் டவுன்ல தான் இருக்கும்.
ஓகேங்களா? பட் தட் ஷுட் நாட் பி த கேஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஒரு யூசர்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸா இருக்கும். நான் எப்பப்பெல்லாம் லாகின் பண்றோம் அப்பெல்லாம் எனக்கு அப்ளிகேஷன் டவுனா இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து எனக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஒன்னு ஒரு மாடியூல்ல இருக்கும். ஒன்னு தனித்தனி வர்ச்சுவல் மிஷின். இப்போ லெட்ஸ் டேக் ஒரு EC2 மிஷின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாடியூலும் தனித்தனி EC2 மிஷின்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். இல்ல நான் கண்டெய்னரைசேஷன்ல போறேன் அப்படின்னா ஒரு மாடியூலும் தனித்தனி கண்டெய்னர்ஸ்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? இது எதுக்காகனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டு மேக் த மாடியூல்ஸ் மோர் அவைலபிலிட்டி அண்ட் டு அவாய்ட் த பஃபரிங் டைம் ஆர் ஃபார் த ஹை ரீச்சபிலிட்டி. ஓகேங்களா? நிறைய பேசிட்டாலும் கன்ஃபியூஸா இருக்குதா? இல்ல ப்ரோ, ஓகே. ஓகே. ஆகாஷ், மோனிகா. இல்ல, நோ ப்ராப்ளம் கார்த்திக். இல்ல, ஓகே. ஃபைன். ஓகே, குட். இப்போ ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஸ்விக்கி அப்ளிகேஷன் எடுத்துப்போம், இல்ல ஜொமேட்டோ அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் அப்ளிகேஷன் எடுத்துப்போமே. இது வந்து நம்ம ஒன்னு ஒரு கண்டெய்னர்ல ரன் ஆகுது. இது கண்டெய்னரைசேஷன்ல இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூலும் வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் இஸ் நத்திங் பட் ஒரு EC2 மிஷின். சரிங்களா? இப்போ அதுல என்னென்ன மாடியூல் இருக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ஆர் ரெஸ்டாரண்ட் மெனூஸ் இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் வியூ, ஃபுட் வியூ இருக்கும். அதான் வெரி ஃபர்ஸ்ட் பேஜ். கரெக்டுங்களா? இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல நமக்கு என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பேஜா? ஆமா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் அந்த குவான்டிட்டிலாம் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பேஜ் இருக்கும். இப்போ தோசை ஆர்டர் பண்றோம்னா தோசை 1 or 2 அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ற பேஜ் இருக்கும். அந்த வெரி நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் வரும். செக் அவுட் பேஜ், அதாவது நம்ம அட்ரஸை செக் பண்ணிட்டு பேமெண்ட் டீடைல்ஸ் வரும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். இப்போ இதுல ஹை ரீச்சபிலிட்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை மைண்ட்ல வச்சுட்டு நான் அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். இல்ல ஒரு ஃபுட்டை மைண்ட்ல வச்சுட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். எனக்கு வந்து பிரியாணி வேணும், அதுவும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில தான் வேணும் அப்படின்னு நான் வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். ஓபன் பண்றப்போ எனக்கு ஒண்ணு அந்த அந்த ஹோட்டல் நான் ஓபன் பண்ற டைம்ல க்ளோஸ் ஆயிருக்கலாம், இல்ல பிரியாணி அவைலபிளா இல்லாம இருக்கலாம். சரிங்களா? இந்த 2 சினாரியோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்டர் பேஜோடய அவங்க ரெக்வஸ்ட் வெளில வந்துடும். ஏன்னா உள்ள போய் பாக்குறவங்க எல்லாருமே ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அமேசான் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். ஒரு ப்ராடக்ட்டை பாக்குறோம், பார்த்தோன்னே அதை கண்டிப்பா வாங்குறோமா? இல்ல. ப்ராடக்ட்டை பாக்குறோம், ரேட்டை பாக்குறோம். ஓகே, இந்த ரேட் நமக்கு இப்போ கம்ஃபர்டபுளா இல்ல. நம்ம என்ன பண்ணலாம், வி வெயிட் ஃபார் சம் மோர் டேஸ். இந்த ஆஃபர்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த சேல் டேலாம் வரும் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிஸ்டிங் பேஜ் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பேஜுக்கு வர எல்லா கஸ்டமர்ஸும் அடுத்த ஆர்டர் பேஜுக்கு வருவாங்களான்னு பார்த்தா வர மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்டர் பேஜுக்கு வர எல்லா கஸ்டமர்ஸும் பேமெண்ட் பேஜுக்கு வருவாங்கன்னா வரமாட்டாங்க. சில பேர் ஆர்டர் பண்ற வரைக்கும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்ட் ஃபெயிலியர் இருக்கும், இல்ல அவங்களோட பேமெண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். சம் சினாரியோஸ் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போயிடுவோம். ஆனா அந்த டெலிவரி டைம் ஃப்ரேம் நமக்கு செட் ஆகாது. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றேன், ஒரு வாட்சோ மொபைலோ அமேசான்ல ஆர்டர் பண்றேன்னா அதோட டெலிவரி டேட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த டைம்ல ஏதோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறேன், இல்ல அந்த டைம்ல நான் வந்து வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு வில் ஆர்டர் ஆன அந்த டைம். ஸோ நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து இந்த எல்லா மாடியூலுமே ஒரே சோர்ஸ் கோட்ல இருக்கு, ஒரே மிஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வர 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 நமக்கு அந்த அப்ளிகேஷன்ங்கிறது ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இனிஷியலா வந்து ஒரு 7 years or 8 yearsக்கு முன்னாடி கிளாசிக் லோட் பேலன்ஸ்ல சிங்கிள் சோர்ஸ் கோட்ல அப்ளிகேஷன் எழுதுனாங்க, கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ங்கிறது கம்மி. அப்பெல்லாம் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படிங்கிறது கம்மி. யாருமே வந்து இப்போ அப்போ ஒரு 7 years 8 yearsக்கு முன்னாடி நம்ம ஸ்விக்கி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா? இல்ல. ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா நம்ம நேரம் கடைக்கு போய் தான் சாப்பிட்டு வருவோம். ஓகேங்களா? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் கம்மியா இருக்கிறப்போ நமக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு யூசர் டிராபிக் அப்ளிகேஷன்ல இல்ல, அதனால அப்ளிகேஷன் நார்மலா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. பட் இப்ப அப்படி சினாரியோ கிடையாது. நம்ம கையில இருக்கிற மொபைலே வந்து கிட்டத்தட்ட நம்ம மொபைல் நம்ம எல்லாருமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வேணும்னாலுமே நம்ம மொபைல்ல இருக்க அப்ளிகேஷன்ல நம்ம செக் பண்ணிக்கிறோம். எது வேணும்னாலும் நம்ம மொபைல்ல இருக்க அப்ளிகேஷன் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து ரொம்ப ரேர் சினாரியோஸ் தான் வந்து நம்ம ஒரு கடையில போய் பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது. ஏதாவது நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கல, அதனாலதான் நம்ம வந்து நம்ம கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணோம்.
ஸோ இப்போ நம்ம கையில இருக்கிற மொபைல்ல இருக்கிற அப்படிங்கிறப்போ இதே மாதிரி எல்லாருமே வந்து அதுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆயிட்டோம். ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அடாப்ட் ஆயிட்டோம். அப்போ மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வர 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 அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி செப்பரேட் மாடியூலா கொடுத்துட்டோம் அப்படின்னா யூசர்ஸ் டிராஃபிக் நமக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் அஃபெக்ட் ஆகாது. இப்போ எனக்கு வந்து ஒரு மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஒன்லி ஆர்டர் பேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பேஜ்ல மட்டும்தான் நமக்கு ஸ்லோவா இருக்குமே தவிர நெக்ஸ்ட் போற பேமெண்ட் பேஜ் ஸ்லோவா இருக்காது. அதுக்கு அடுத்து போற செக் அவுட் பேஜ் ஸ்லோவா இருக்காது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? எஸ் ப்ரோ. It's Karthik. ஓகே ஃபைன். ஸோ இதை விட ஐ வில் ஷோ யூ பெட்டர் லைவ் எக்ஸாம்பிள். ஸோ இதை ஜஸ்ட் இப்போ நான் சொன்ன இந்த HDFC அப்ளிகேஷன் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. லெட் மீ கோ டு த HDFC அப்ளிகேஷன். வந்து நான் HDFC.comனு கொடுத்துருக்கேன். இட்ஸ் சிம்பிள் URL HDFC.com. ஓகேங்களா? இந்த URLல இப்போ எப்பவுமே நம்ம வந்து ஒரு URL கொடுக்குறப்போ வர வெரி ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் HDFC.comனு கொடுக்குறப்ப எனக்கு வந்து பர்சனல் பேங்கிங் வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், NRI அப்படின்னு கொடுக்குறேன். NRI பட்டன் கிளிக் பண்றப்போ இந்த லேண்டிங் பேஜ்ல இருந்து ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணி NRI பேங்கிங்னு போகுது. கரெக்டா? காப்பி திஸ். நான் www.hdfc.comனு கொடுக்குறப்போ எனக்கு அந்த லேண்டிங் பேஜ் வருது. அடுத்து நான் கொடுக்குற NRI பேங்கிங் பட்டன் தான் கிளிக் பண்ணேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றப்போ எனக்கு இந்த மெயின் URL இருக்குல்ல, அதாவது லேண்டிங் பேஜ் இருக்குல்ல, லேண்டிங் பேஜ்ல இருந்து ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணிட்டு NRI பேங்கிங்னு போகுது. அதாவது நம்ம லினக்ஸ்ல படிச்சுப்போம், ஸ்லாஷ் அப்படின்னாலே ஒரு பாத்துன்னு அர்த்தம். நம்ம நேற்று என்ன பார்த்தோம், வேர் www HTML இந்த இடத்துல நம்ம HTTPடியோ போட்டோம். அப்போ இது வந்து ஒரு பாத்து, ஒரு டைரக்டரி, ஒரு பாத்து. ஸோ ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணிட்டு எனக்கு ஒரு தனியா ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போகுது. சரிங்களா? அதே மாதிரி அக்ரி, எனக்கு ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணிட்டு எனக்கு அக்ரி பேங்கிங்குள்ள போகுது. அதாவது என்னோட லேண்டிங் பேஜ்ல இருந்து ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணி அக்ரி பேங்கிங்குள்ள போகுது. சரிங்களா? இப்போ ஒரு சினாரியோ எடுத்துப்போமே. இப்போ எனக்கு அக்ரி பேங்கிங்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, HDFC கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேனர் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேனர் இமேஜை மாற்ற சொல்றாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ரோல் அவுட் சம் அதர் ஸ்கீம்ஸ். அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பேனர் இமேஜை மாற்ற சொல்றாங்க. அப்ப நம்ம டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூலை மட்டும் டவுன் பண்ணிட்டு இதுல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்ல இதுல ஏதாவது ஒரு பக் இருக்கு. இப்போ இன்கேஸ் நான் வந்து இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன் அடுத்து போல, இந்த இமேஜை நான் கிளிக் பண்றேன்னா எனக்கு அடுத்த ஆப்ஷன் எடுத்துட்டு போல. ஓகேங்களா? நான் கிளிக் பண்ணதோட அப்படியே நிக்குது, ஸ்டக் ஆகி நிக்குது. அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு பக். சரிங்களா? அப்ப அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ இதுவே கிளாசிக் லோட் பேலன்சர்னா நான் என்டையர் அப்ளிகேஷனுமே டவுன் பண்ணி நான் என்ன பண்ணணும், அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணேன். பட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல அந்த சினாரியோ கிடையாது. நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூலை மட்டும் நான் டவுன் பண்ணிக்கிறேன். டவுன் பண்ணிட்டு இந்த ரெஸ்ட் ஆஃப் த மாடியூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிளா தான் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த மாடியூல்ஸ் எல்லாமே நமக்கு லைவா தான் இருக்கும். இப்போ கஸ்டமர்ஸ் யாராவது நெட் பேங்கிங் போகணும் அப்படின்னா தே கேன் கிளிக் ஆன் லாகின் அண்ட் தே கேன் கோ ஃபார் நெட் பேங்கிங். சரிங்களா? பட் இந்த அப்ளிகேஷன்ல வந்து அப்ளிகேஷன் டவுன் ஆர் சர்வர் டவுன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்க ரொம்ப மினிமம் லெவல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? ஆனா ஒரு ஸ்பெசிபிக் மாடல் மட்டும் நமக்கு டவுனா இருக்கும். எந்த மாடல் நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாடல் மட்டும் தான் டவுனா இருக்கும். புரியுதா? இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் என்ன பண்ணுது அப்படிங்கிறது புரியுதா? இப்போ இந்த பாத்தை பேஸ் பண்ணி நான் இங்க அக்ரின்னு கொடுத்தா எனக்கு அக்ரி மாடலுக்கு எடுத்துட்டு போ, இல்ல நான் SMEன்னு கொடுத்தேன்னா என்ன SME மாடலுக்கு எடுத்துட்டு போ, நான் NRIன்னு கொடுத்தேன்னா என்ன NRI மாடலுக்கு எடுத்துட்டு போ. ஸோ அந்த பாத்தை பேஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் அப்ளிகேஷனுக்கு டிராஃபிக்கை ரவுட் பண்றது தான் பாத் பேஸ்ட் ரவுட்டிங். அந்த பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கை யாரு பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. இதனால இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு அப்ளிகேஷன் லைவா தான் இருக்கும். நீங்க நிறைய சினாரியோஸ் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் இப்போ Amazon ஆர் Flipkart எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லைவா தான் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் மாடியூல் மட்டும் நமக்கு டவுன் ஆயிருக்கும்.
அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா? இல்ல நாட் ஓன்லி இன் Amazon, Flipkart, எனி அதர் அப்ளிகேஷன் உங்களுக்கு லைவா தான் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் மாடியூல் கிளிக் பண்றப்ப மட்டும் உங்களுக்கு டவுனா இருக்கும். நமக்கு நம்மளோட பிஎஃப் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். பிஎஃப் அப்ளிகேஷன்ல நம்ம பிஎஃப் பேலன்ஸ் பார்ப்போம் இல்லையா? அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பாஸ்புக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்மளோட பாஸ்புக் பிஎஃப் பாஸ்புக்கை வந்து பாத்தீங்கன்னா பாஸ்புக்ல என்னென்ன ஆட் ஆயிருக்கு, என்னென்ன கம்பெனி நமக்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ் பாஸ்புக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து அனதர் அப்ளிகேஷன். ஸோ அதை கிளிக் பண்றப்போ சம்டைம்ஸ் அது மட்டும் ஒர்க் ஆகாது. ஆனா அந்த பிஎஃப் அப்ளிகேஷன் நமக்கு லைவா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் நம்ம ரியல் டைம்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ளிகேஷன் லைவா தான் இருக்கும், பட் அதுல ஒரு ஸ்பெசிபிக் மாடியூல் மட்டும் நமக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா? அது எப்படி ஒர்க், அது வந்து எப்படி ரவுட் பண்ணிருப்பாங்கன்னா தட் வில் பி ரவுட்டட் பேஸ்ட் ஆன் த பாத் பேஸ்ட் ரவுட்டிங். ஓகே ஃபைன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ மச். லெட் மீ கோ ஃபார் டுடேஸ் செஷன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா சேம் HDFC பேங்க் அப்ளிகேஷனே வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டெமோக்கு எடுத்துக்க போறேன். இந்த பர்சனல் பேங்கிங்க்கு ஒரு சர்வரும் அக்ரி பேங்கிங்க்கு ஒரு சர்வரும், அதாவது 2 EC2 மிஷின். பர்சனல் பேங்கிங்க்கு ஒரு EC2 மிஷின், அக்ரி பேங்கிங்க்கு ஒரு EC2 மிஷின். ஓகேங்களா? நான் எப்படி இந்த யூஆர்எல்ல நான் வந்து மாத்தி மாத்தி இப்போ நான் என்ஆர்ஐன்னு கிளிக் பண்ணா எனக்கு இங்க என்ஆர்ஐன்னு வந்துச்சு, அக்ரின்னு கிளிக் பண்ணா எனக்கு இங்க எப்படி பார்த்து அக்ரின்னு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த யூஆர்எல்ல நான் ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணா அந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷனுக்கு என்ன எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணாமே இந்த யூஆர்எல்ல ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுக்குறேன். ஏன்னா அக்ரி பேஜுக்கு எடுத்துட்டு போகுது. அதே மாதிரி இந்த பட்டனை நான் கீழே வந்து மவுஸ் பாயிண்டர் எதுவுமே நான் கிளிக் பண்ணல, மேல யூஆர்எல்ல தான் மாத்துறேன், என்ஆர்ஐன்னு கொடுக்குறேன். என்ஆர்ஐ பேங்கிங் எடுத்துட்டு போகுது. ஸோ இங்க வந்து இந்த யூஆர்எல்ல எஸ்எம்இன்னு மாத்துறேன். எஸ்எம்இ பேங்கிங் போகுது. அப்போ டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னும் ஒரு சர்வர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இல்ல மேபி இப்போ HDFC கண்டெய்னரைசேஷன்ல போறாங்கன்னா ஒன்னும் ஒரு கண்டெய்னர்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்டன்ட் கிடையாது. இதுதான் நான் ஃபைனலா சொல்ல வருது. ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் நமக்கு டிபெண்டன்சி கிடையாது. ஓகேவா? ஃபைன். ஸோ லெட் மீ கிரியேட் 2 EC2 மிஷின்ஸ். டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே வந்து உங்க ரியல் டைம் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இன்னைக்கு லோட் பேலன்சர் நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் படிக்கிறப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது HDFC அப்ளிகேஷனோ ஏதாவது ஒரு லைவ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த யூஆர்எல்ல பாருங்களேன். இப்போ இந்த யூஆர்எல்ல போயிட்டு நீங்க மாடியூல் மாத்தி மாத்தி கொடுத்தீங்கன்னா, பட்டன் கிளிக் பண்ணாம மாடியூல் மாத்தி மாத்தி கொடுத்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் மாடியூல் மாத்தி மாத்தி வரும். அப்போ இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஓகே, இப்போ நான் பர்சனல் அப்படின்னு ஒரு மிஷினை கிரியேட் பண்றேன். I'll try to complete within 10:30 Shiva. Sorry, 11:30 Shiva. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பர்சனல் பேங்கிங்க்கு ஒரு மிஷினை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, நேத்து நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டா ரன் பண்ணோம் இல்லையா? அந்த ஷெல் ஸ்கிரிப்டா ரன் பண்ணது பதிலாக நான் என்ன பண்ண போறேன், யூசர் டேட்டாலேயே அந்த மிஷின் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லா கொடுக்க போறேன். ஸோ யூசர் டேட்டா இஸ் நத்திங் பட் நம்ம மிஷின் ரன் ஆகுறப்பயே அந்த மிஷின்ல என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த யூசர் டேட்டால கொடுத்துக்கலாம். அதாவது மிஷின் ரன் ஆகுறப்ப எனக்கு HTTP இன்ஸ்டால் பண்ண அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு இங்க எம்கேடிஐஆர் இஸ் நத்திங் பட் மேக் டைரக்டரி பர்சனல்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். நேற்று என்ன பண்ணோம்னா வேர் www.html குள்ள index.html ஃபைலை கிரியேட் பண்ணேன். பட் இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு சின்ன சேஞ்ச், இந்த HTML குள்ள பர்சனல்னு ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிருக்கேன். அந்த பர்சனல் ஃபோல்டருக்குள்ளதான் index.htmlனு ஒரு ஃபைலை வைக்கிறேன் நான். அந்த index.htmlல திஸ் இஸ் a பர்சனல் பேங்கிங் பேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்றேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ இந்த மாதிரி யூசர் டேட்டா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மிஷின் கிரியேட் ஆகுறப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடந்து
கம்ப்ளீட்டா ஒரு மிஷின் கிரியேட் ஆகும். ஸோ நீங்க நார்மலா மிஷின்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் யூசர் டேட்டா கொடுத்து கிரியேட் பண்றதுக்கும் கொஞ்சம் இட் வில் டேக் 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா. சரிங்களா? நான் நெக்ஸ்ட் அக்ரி பேங்கிங்க்கு மிஷின் கிரியேட் பண்ணிக்கிறேன். அக்ரி இந்த மிஷினுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மிஷின் எடுத்துக்கிறேன். 2 மிஷின்லயுமே வேற வேற மாடியூல். இப்போ இங்க எப்படி நமக்கு பர்சனல் பேங்கிங் ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு, அக்ரி ஒரு சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் எடுத்துக்கிற மிஷின்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ல பர்சனல் பேங்கிங் பேஜ் அப்படின்னு ஒரு டேட்டாவும், இன்னொரு சர்வர்ல திஸ் இஸ் அக்ரி பேங்கிங் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்வர்ல இன்னொரு டேட்டாவும் கொடுக்குறேன். ஸோ 2 மிஷின்லயுமே வேற வேற மாடியூல்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல புரியலனாலும் ஜஸ்ட் ஸ்டாப் மீ ரைட் அவே, கிளியர் யுவர் டவுட்ஸ் அண்ட் வி கேன் மூவ் ஃபர்தர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 மிஷின் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன் இஸ் ஃபார் பர்சனல் பேங்கிங் அண்ட் another ஒன் இஸ் ஃபார் அக்ரி பேங்கிங். ஸோ லெட் மீ கோ டு மை பெயிண்ட் டயக்ராம். நான் என்ன பண்ணிருக்கேன், 2 மிஷின் பர்சனல் பேங்கிங்கிற ஒரு பேஜ் ஒரு மிஷின்லயும், அக்ரி பேங்கிங்கிற இன்னொரு பேஜ் வந்து இன்னொரு மிஷின்லயும் ரன் ஆயிட்டு இருக்கு. பர்சனல் பேங்கிங் பேஜ், அக்ரி பேங்கிங் பேஜ். ஐபி அட்ரஸ், மிஷினோட ஐபி அட்ரஸ். இப்போ நான் இண்டிவிஜுவலா ஒரு மிஷினோட அவுட்புட் கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். அதாவது நம்ம உள்ள ஒரு டேட்டா கொடுத்தோம் இல்லையா, அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகுதா, நமக்கு அவுட்புட் வருதா அப்படிங்கறத நான் செக் பண்றேன். இட் ஒர்க்ஸ் பட் அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகலையே. வை? பர்சனல் பேங்கிங் பேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. மெசேஜ் பிரிண்ட் ஆகல. ஓகே, அந்த இதுல பார்க்கலாம். ரிப்ளை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஓகே, நான் லெட் மீ செக் திஸ் லேட்டர். நான் இப்போ மிஷினுக்குள்ளேயே லாகின் பண்ணி டேட்டா கொடுத்துக்கிறேன். பட் அது வரணும். I don't know why it is not coming. I think ஏதாவது ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் தட் லேட்டர். It is personal banking. Please hyphen user. Sorry, key கொடுத்தேன். Credentials. They would like to go to
HTML personal folder create ஆயிடுச்சு. personal லிஸ்ட் ஆகுது. ஒயிட் இஸ் நாட் ஓகே ஃபைன் ஃபைன் சாரி காட் இட். இப்போ எனக்கு என்ன பண்ணுது, ஆக்சுவலாக நமக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஏன் அவுட்புட் வரலங்கிறது I'll let you know. இப்போ நான் இந்த வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எங்க வரைக்கும் டேட்டா போகும்? டேட்டா வந்து நமக்கு இது வரைக்கும் தான் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். கரெக்டுங்களா? நேற்று நம்ம என்ன பண்ணோம், கிளாசிக் லோட் பேலன்சர்ல நான் வந்து ஐபி அட்ரஸ் போட்டேன், அதுக்கு நமக்கு டேட்டா எடுத்து வந்து வந்துச்சு. பட் அந்த டேட்டா நம்ம எங்க வச்சிருந்தோம்னா இண்டெக்ஸ் டாட் HTML ஃபோல்டருக்குள்ள வச்சிருந்தோம். பட் இங்க நான் என்ன வச்சிருக்கேன்னா பர்சனல் ஒரு புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா? அப்ப அந்த பாத்தை நான் இங்க கொடுக்கணும் இல்லையா, /personal வருதா? ஸோ இந்த பாத்தை டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அக்ரிக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் இது வரைக்கும் ஐபி அட்ரஸ் வரைக்கும் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எங்க வரைக்கும் போகும்னா இந்த HTMLங்கிற ஃபோல்டர் வரைக்கும் தான் வரும். இப்போ இந்த HTMLங்கிற ஃபோல்டர் வரைக்கும் தான் வரும். பட் இந்த HTMLக்குள்ள நமக்கு index.html இல்ல. index.html ஃபைல் எங்க இருக்குது? நமக்கு அக்ரிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இருக்குது. ஸோ அப்ப இங்க என்ன பண்ணணும்னா /agree. புரியுதா இது எப்படி வருதுங்கிறது? அப்ப சொன்ன மாதிரி அந்த லேண்டிங் பேஜ் வரைக்கும் தான் போகுது. கரெக்ட். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் பேங்கிங் தான் எனக்கு லேண்டிங் பேஜ். அப்போ இந்த பர்சனல் பேங்கிங்கோட index.html ஃபைல் எங்க இருக்கும்னா எனக்கு வந்து ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த www.html எனக்கு ஒரு index.html ஃபைல் இருந்தா இது வந்து லேண்டிங் பேஜ். பட் இங்க என் சினாரியோ என்னன்னா நான் /agree கொடுத்தா எனக்கு அக்ரி பேஜ் வரணும். அப்ப இங்க என்னன்னா ஒரு புதுசா இன்னொரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். www.html அதுக்குள்ள அக்ரின்னு ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ள நான் index.html ஃபைல் வச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் இந்த யூஆர்எல்ல போயிட்டு நான் /agree கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அக்ரிகல்ச்சர் பேஜ் ஓப்பன் ஆகும், அக்ரி லோன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இண்டிவிஜுவல் மிஷினோட அவுட்புட். பட் நமக்கு சினாரியோ அப்படி கிடையாது. ஒரே யூஆர்எல்ல நான் மாத்தி மாத்தி கொடுக்கணும். இப்போ இந்த HDFC பேங்க் அப்படிங்கிற ஒரு யூஆர்எல்ல நான் /agree /personal /NRI /login கொடுத்தா எனக்கு எல்லா மாடியூல்ஸும் மாத்தி மாத்தி வருது. அதே மாதிரி ஒரு யூஆர்எல் ஒரு லோட் பேலன்சர் யூஆர்எல் வச்சு நான் அந்த பாத்தை மட்டும் மாத்தி மாத்தி கொடுத்தா எனக்கு அந்த அப்ளிகேஷனோட மாடியூல்ஸ் எந்த பாத்தை நான் டிஃபைன் பண்ணனோ அந்த பாத்தை பொறுத்து எனக்கு மாறி மாறி வரணும். அதான் நமக்கு இன்னைக்கு சினாரியோ. ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா நான் இப்போ 2 மிஷின் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மிஷினை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும். அதுவும் பாத் பேஸ்டு ரவுட்டிங் சப்போர்ட் பண்ற ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும். அதுதான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ நீட் டு கிரியேட் அ டார்கெட் குரூப். எதுக்காக டார்கெட் குரூப் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து இங்க ஒரு டார்கெட்டை செட் பண்றேன். என்ன டார்கெட் செட் பண்றேன்? பர்சனல்னு நான் கொடுத்தேன்னா என்ன பர்சனல் பேங்கிங் பேஜுக்கு எடுத்துட்டு போ. அதே மாதிரி நான் அக்ரின்னு ஒரு பாத்தை நான் பாயிண்ட் பண்ணேன்னா என்ன அக்ரி பேங்கிங் பேஜுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்றேன், அதாவது ஒரு டெஸ்டினேஷனை செட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து நான் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணணும். நேற்று யாரோ கேட்டீங்க டார்கெட் குரூப்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. ஐ திங்க் மோனிகா நீங்க தான் நினைக்கிறேன். ஸோ டார்கெட் குரூப் வந்து எங்களுக்கு கவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் டார்கெட் குரூப் வந்து நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ல பார்க்கலாம்னு. பட் டுடே நம்ம அதை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நெட்வொர்க் லோட் பேலன்சர் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வந்து டார்கெட் குரூப் தான் கிரியேட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாத் பேஸ்ட் ரவுட்டிங் போறோம். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றோம். நான் இது கொடுத்தா எனக்கு அங்க போகணும். நான் லாகின்னு நான் கொடுத்தேன்னா லாகின் பேஜுக்கு எடுத்துட்டு போ. நான் பர்சனல்னு கொடுத்தேன்னா பர்சனல் பேஜுக்கு எடுத்துட்டு போ. அக்ரின்னு நான் கொடுத்தேன்னா அக்ரி பேஜுக்கு எனக்கு எடுத்துட்டு போ. அப்போ AWS கிட்ட நான் வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்றேன். அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி என்னோட டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போ அப்படிங்கிறது தான் வந்து இங்க டார்கெட் குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கிரியேட் டார்கெட் குரூப். இங்க நான் 2 டார்கெட் குரூப் கிரியேட் பண்ண போறேன். எதுக்குன்னா நான் வந்து இங்க 2 மாடியூல் வச்சிருக்கேன். ஸோ ஒன்னு பர்சனல் மாடியூல்னு ஒன்று வச்சிருக்கேன், அக்ரி மாடியூல்னு ஒன்று வச்சிருக்கேன். 2 மாடியூலுக்கும் 2 டிஃப்ரெண்ட் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ண போறேன். நீங்க ரியல் டைம்ல உங்க அப்ளிகேஷன்ல எத்தனை மாடியூல் வச்சிருக்கீங்களோ எல்லா மாடியூலுக்குமே தனித்தனி டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணணும்.
சரிங்களா? there is nothing dependency. நீங்க இத்தனை டார்கெட் குரூப் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ யூ கேன் கிரியேட் n நம்பர் ஆஃப் டார்கெட் குரூப் ஆஸ் யூ நீட். ஓகேங்களா? ஸோ கிரியேட் டார்கெட் குரூப். இந்த டார்கெட் குரூப்ல நான் என்ன அட்டாச் பண்ண போறேன்? இன்ஸ்டன்சஸ் தான் அட்டாச் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி 2 மிஷின் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மிஷினை தான் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த டார்கெட் குரூப்ல அட்டாச் பண்ண போறேன். ஸோ let it be instance in the very first choice. And then target group name. இது நான் வந்து டிஃபால்ட்டா எனக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ டிஜி பர்சனல்னு கொடுத்துக்கிறேன். பர்சனல் பேங்கிங் பேஜுக்கு டிஜி பர்சனல்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்ம வந்து என்ன ப்ரோட்டோகால் மூலயமா இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போறோம்? ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் மூலயமா. ரியல் டைம் போறப்போ நம்ம ஹெச்டிடிபிஎஸ் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு ஹெச்டிடிபிஎஸ் தேவையில்லை. ஒன்லி ஹெச்டிடிபி மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் ஐபி அட்ரஸ் டைப் IPv4 தான். இந்த இன்ஸ்டன்ஸோட ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கு? IPv4 தான் இருக்கு. நம்ம காமனாவே வந்து நம்மளோட சர்வர்ஸ்க்கு எல்லாமே வந்து IPv4 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இங்க IPv4 இருக்கட்டும். விபிசி வந்து இப்போதைக்கு டிஃபால்ட் இருக்கட்டும். பட் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் ரியல் டைம் போறப்போ லோட் பேலன்சஸ் எல்லாமே வந்து நீங்க உங்க அப்ளிகேஷனுக்கு தனியா ஒரு விபிசி கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? உங்க ஓன் விபிசி கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த விபிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து ஹெல்த் செக். உங்களுக்கு நேற்று நம்ம பார்த்த ஹெல்த் செக்ல இந்த இடத்துல index.htmlனு இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நேற்று நம்ம பார்த்த கிளாசிக் லோட் பேலன்சர்ல ஹெல்த் செக் பார்த்து வந்து index.htmlனு இருக்கும். மேபி நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப பாக்கறதுனா பாருங்க. ஹெல்த் செக் பார்த்து வந்து index.html இருக்கும். பட் இங்க வந்து இந்த index.html கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாத் மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த index.html நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைல் வந்து இங்க எனக்கு வேர் www கிடையாது. index.html ஃபைல் எனக்கு இங்க கிடையாது. ஸோ index.html வந்து நான் இங்க ஒரு பாத்தை டிஃபைன் பண்றேன் இல்லையா? அந்த பாத்துக்குள்ளதான் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா? நான் வந்து ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளதான் நான் index.html ஃபைல் வச்சிருக்கேன். அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா வெறும் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸ்லாஷ்ங்கிறது பாத்துன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாவே நீ ஹெல்த் செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி வேர் www.html இது பை டிஃபால்ட். இப்போ வேர் www.html இது டிஃபால்ட். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிறதுனால இங்க அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? பட் இதுக்கு தாண்டி இங்க பாத் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதாவது சாரி, இது வரைக்கும் நீ பை டிஃபால்ட்டா அங்க இருக்குது. இந்த பாத்து கொடுத்துட்டு இந்த பாத்துக்கு அப்புறம் என்ன இருக்கோ இது எல்லாமே எனக்கு ஹெல்த் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுக்குறோம். புரியுதா? இது ஹெல்த் செக் பாத்து என்னன்னு புரியுது. இப்போ நம்ம அந்த HTML ஃபோல்டருக்குள்ள 2 ஃபோல்டர் இப்போ நம்ம அக்ரியும் கிரியேட் பண்ணியிருக்கோம், பர்சனலும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுமே ஒரே HTML ஃபோல்டர்ல தான் இருக்கும். இல்ல ப்ரோ, இது வந்து ஒரே HTML ஃபோல்டர்ல கிடையாது. இது வேற மிஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கு, இது வேற மிஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கு. நான் நல்ல 2 மிஷின் இருக்கேன் பாத்தீங்களா? ஓகேங்களா? இது எதுக்காக நான் வேற வேற ஃபோல்டர் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன்னா நமக்கு வந்து ஒரு பாத் பேஸ்ட் ரவுட்டிங் வரணும். கரெக்டுங்களா? நான் ஸ்லாஷ் பர்சனல்னு கொடுத்தா பர்சனல் பேங்கிங்குள்ள போகணும், ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுத்தா அக்ரி பேங்கிங்குள்ள போகணும். ஓகேங்களா? ஒரு பாத் பேஸ்ட் ரவுட்டிங்காக தான் நான் வந்து 2 ஃபோல்டரா டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதுவே கிரியேட் பண்ணலாம், சிங்கிள் மிஷின்ல கூட ட்ரை பண்ணலாம். ஆனா என்னன்னா சிங்கிள் மிஷின்ல நீங்க லோட் பேலன்சர் அட்டாச் பண்ண முடியாது. தான் நீங்க பாத்த டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் லோட் பேலன்சர் அட்டாச் பண்றதுக்காக தான் வந்து நான் வந்து இங்க 2 மிஷின் எடுத்திருக்கேன். சிங்கிள் மிஷின் கான்செப்ட் போலாம் ப்ரோ, தப்பு கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைனா உங்களுக்கு CPU யூட்டிலைசேஷன் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்டையரா 2 மாடியூலுமே டவுன் ஆயிடும். இப்ப நான் ஒரே மிஷின் பட் ஒரே மிஷின் 2மே ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் மிஷினோட CPU யூட்டிலைசேஷன் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ரெண்டு அப்ளிகேஷனுமே டவுன் ஆயிடும் எனக்கு. இப்ப நம்ம ஜொமேட்டோ அப்ளிகேஷனே எடுத்துக்கோங்களேன். ஜொமேட்டோல இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆர்டர் பேஜ், அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ரெஸ்டாரண்ட்டும் மெனுவும் ஃபுட் மெனு லிஸ்ட் பண்ணும் இல்லையா, அந்த பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு எப்பவுமே என்கேஜாவே இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஆர்டர் பேஜுக்கு வந்து கம்மி பீப்புள் தான் வருவாங்க. ஸோ ஃபுட்டை பாக்குறவங்க எல்லாருமே ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? யாருக்கு வந்து அந்த ஸ்பெசிபிக் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுட்டு வருவாங்க, இல்ல ஸ்பெசிபிக் ஃபுட்ல
ஒரு ஐடியா வச்சுட்டு வருவாங்க. அவங்க மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ம். அந்த மெனுவை பாக்குற எல்லாருமே ஆர்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு அங்க சர்டனிட்டி கம்மி தான். சரிங்களா? இப்ப நீங்க இது ரெண்டுமே வந்து ஒரே சர்வர்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாவே வந்து அந்த லேண்டிங் பேஜ்ல டிராஃபிக் அதிகமா இருக்கும், யூசர் டிராஃபிக் அதிகமா இருக்கும். அப்ப அந்த சிபி யூட்டிலைசேஷன் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு 2 அப்ளிகேஷனுமே டவுன் ஆயிடும். ஓகே. சரிங்களா? இப்ப புரியுதா எதுக்காக நான் வேற வேற சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கோன்னு? ம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் சிவா அண்ட் மோனிகா? No, Karthik. நோ. ஃபைன். இப்போ இங்க என்ன பண்றேன்னா இப்போ ஆகாஷ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎம்எல்க்கு வரைக்கும் டிஃபால்ட். இதுக்கப்புறம் என்ன பாத் வருதோ இதை மட்டும் நீ ஹெல்ப் செக் பண்ணு. அதாவது இதுல போயிட்டு நீ டேட்டாவை பிங் பண்ணு. பிங் ரெக்வஸ்ட் இந்த இண்டெக்ஸோட ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு அனுப்பு. பிங் ரெக்வஸ்ட் சக்சஸ் ஆனிச்சுன்னா ஹெல்த்தி மிஷன், பிங் ரெக்வஸ்ட் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அன்ஹெல்த்தி மிஷன். சரிங்களா? அதுதான் இங்க அட்வான்ஸ் ஹெல்த் செக் செட்டிங்ஸ் நம்ம நேற்றே பார்த்தோம். ஹெல்த் செக் போர்ட்டுங்கிறது டிராஃபிக் போர்ட். நம்ம வந்து யூசர் டிராஃபிக்கை தான் வந்து நம்ம வந்து இங்க ஹெல்த் செக் பண்ண போறோம். சரிங்களா? அடுத்து ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்ட். எவ்ரி 5 ஒரு 5 பிங் ரெக்வஸ்டும் சக்சஸ் ஆனா ஹெல்த்தி மிஷன் வந்து 2 தடவை பிங் பண்றேன், 2 தடவையுமே எனக்கு ஃபெயில் ஆகுது, அது வந்து அன்ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்ட். சரிங்களா? அடுத்து டைம் அவுட். நான் ஒரு பிங் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு 5 செகண்ட்ஸ்ல எனக்கு ரெக்வஸ்ட் ரிட்டர்ன் வரணும், வரலன்னா அன்ஹெல்த்தி மிஷன். அடுத்து இன்டர்வல். எவ்ரி 30 செகண்ட்ஸ் நான் பிங் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுட்டே இருப்பேன். லோட் பேலன்ஸ் வந்து பிங் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுட்டே இருக்கும். சரிங்களா? வெதர் இட் இஸ் ஹெல்த்தி மிஷின் ஆர் நான் அன்ஹெல்த்தி மிஷின், இட் டசன்ட் மேட்டர். ஹெல்த்தி மிஷினா இருந்தாலும் சரி, அன்ஹெல்த்தி மிஷினா இருந்தாலும் சரி, நான் உனக்கு பிங் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுட்டே தான் இருப்பேன். உன்னால முடிஞ்சா பிங் ரெக்வஸ்ட்டை வாங்கி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு. இல்ல உனக்கு சிபி யூட்டிலைசேஷன் ஃபுல்லா இருக்கா, அந்த ரெக்வஸ்ட்டை ஃபெயில் பண்ணிடு. அதான் வந்து இன்டர்வல் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்வல்ங்கிறது எவ்ரி 30 செகண்ட்ஸ் லோட் பேலன்சர் வந்து இருக்கிற எல்லா மிஷின்ஸ்க்குமே பிங் ரெக்வஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சக்சஸ் கோட் இஸ் நத்திங் பட் நமக்கு பிங் ரெக்வஸ்ட் வரப்போ ரிட்டர்ன் அந்த ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா, ரெஸ்பான்ஸ் வரப்போ ஒரு கோட் சக்சஸ் கோடோட வரும். இது நம்ம எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு யூனிக்கா இந்த நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. we can have any values. அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போறோம். இது நான் என்ன டார்கெட் எடுத்திருக்கேன், பர்சனல் பேங்கிங்க்கு ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்றேன். அதாவது பர்சனல் பேங்கிங்கிற ஒரு மாடியூலுக்கு ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்றேன். ஸோ அப்போ அந்த கரஸ்பாண்டிங் மிஷினை நான் இந்த டார்கெட் குரூப்ல அட்டாச் பண்ணணும். ஸோ பர்சனல் பேங்கிங் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே வருது பாத்தீங்களா, இன்க்ளூட் ஆஸ் பெண்டிங் பிலோ. இதை கொடுத்தீங்கன்னா இங்க கீழே அந்த அந்த ஒரு ஸ்பெசிபிக் மிஷின் மட்டும் லிஸ்ட் ஆகும். கிரியேட் டார்கெட் குரூப். நான் இப்போ ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் பர் மை பெயின் டயக்ராம் I'll go here. ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டார்கெட் குரூப் நேம் என்னன்னா டிஜி பர்சனல். இந்த டார்கெட் குரூப்பையும் என்னோட மிஷினையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். எந்த மிஷின் அட்டாச் பண்ணிட்டேன், பர்சனல் பேங்கிங் பேஜை நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஐ நீட் டு கிரியேட் another one டார்கெட் குரூப் ஃபார் அக்ரி பேங்கிங். பிகாஸ் எனக்கு அதுவும் ஒரு மாடியூல் இருக்கு. இன்ஸ்டன்சஸ் டிஜி அக்ரி PV4. நெக்ஸ்ட் அக்ரி பேங்கிங்கை கிளிக் பண்ணிட்டு இன்க்ளூட் அஸ் பெண்டிங் பிலோ டார்கெட் குரூப். ஸோ 2 டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஒன் இஸ் ஃபார் பர்சனல் பேங்கிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் அக்ரி பேங்கிங். சரிங்களா? இந்த அக்ரி பேங்கிங்குள்ளேயும் நான் இந்த மிஷினை அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ 2 டார்கெட் குரூப்புக்கும் அந்த கரஸ்பாண்டிங் மிஷினை நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ டார்கெட் குரூப் கிரியேட் பண்ண வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? 2 டார்கெட் குரூப் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, டிஜி அக்ரி, டிஜி பர்சனல். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் ஆர் எனி குவரிஸ்? ஆமா. இல்ல ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லோட் பேலன்சரை கிரியேட் பண்ண போறேன். லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணிட்டு அந்த லோட் பேலன்சர்ல இன்ஸ்டன்ஸை கொடுக்காம இந்த டார்கெட் குரூப்பை லோட் பேலன்சருக்கு இன்புட்டா கொடுக்க போறோம். நேற்று நம்ம என்ன பண்ணோம், கிளாசிக் லோட் பேலன்சர்ல டைரக்டா நமக்கு இருக்கிற அவைலபிள் மிஷின்ஸை பாயிண்ட் பண்ணிட்டோம். நேற்று நம்ம பார்த்த சினாரியோ அதான். ஏன்னா கிளாசிக் லோட் பேலன்சர் பாத் பேஸ்ட் ரவுட்டிங் கிடையாது, அது ஜஸ்ட் டிராஃபிக்கை மட்டும் தான் ரவுட் பண்ணும் அவைலபிள் மிஷின்ஸ் பொறுத்து. பட் இங்க வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங். பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நமக்கு ஒரு டார்கெட், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கணும். நான் இந்த பாத்தை கொடுத்தா எனக்கு இங்க எடுத்துட்டு போகணும். இப்போ நான் இந்த ஹெச்டிஎஃப்சில வந்து
நான் ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுத்தேன்னா நான் அக்ரி பேஜுக்கு எடுத்துட்டு போ. இல்லை ஸ்லாஷ் லாகின் இது பார்ப்போம். ஸ்லாஷ் லாகின் இப்போ பாருங்க, நான் நெட் பேங்கிங் கிளிக் பண்ணவே இல்லை. நான் இந்த யூஆர்எல்ல தான் ஸ்லாஷ் லாகின்னு கொடுத்தேன், ஏன்னா நெட் பேங்கிங் எடுத்துட்டு போயிருக்கு. சரிங்களா? அப்போ நான் இந்த மாதிரி வந்து ஒரு டார்கெட்டை டிஃபைன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, லோட் பேலன்சர்ல ஐ எம் நாட் கோயிங் டு பாயிண்ட் எனி மிஷின்ஸ் ஓவர் தேர். ஐ எம் கோயிங் டு பாயிண்ட் த டார்கெட் குரூப் ஃபார் த லோட் பேலன்சர். சரிங்களா? ஸோ லெட் மீ கிரியேட் லோட் பேலன்சர்ஸ். இப்போதைக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும் உங்களுக்கு. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஈஸி தான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஐம் கோயிங் டு கிரியேட் பேலன்சர் நேம் வந்து என்ன பண்ணிக்க, HDFC dev ALG. நம்ம ரியல் டைம்லாம் போறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேமிங் பேராமீட்டர்ஸ் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? நீங்க ரியல் டைம் போறப்போ எந்த மிஷின்ஸ் கிரியேட் பண்றதுனாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது AWS சர்வீசஸ் கிரியேட் பண்றதாலும் சரி, தே ஹாவ் ஒரு ஆர்கனைசேஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நேமிங் பேராமீட்டர்ஸ்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது எப்பவுமே வந்து என்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்றீங்க அந்த ப்ராஜெக்டோட நேம். நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது எந்த என்விரான்மெண்ட். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். டெவ் என்விரான்மெண்ட், QA என்விரான்மெண்ட், SIT என்விரான்மெண்ட், UAT, பேட்ச் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், அந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். நீங்க இப்போ கிரியேட் பண்ண போற சர்வீஸ் எந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றீங்க, அது அந்த என்விரான்மெண்டோட நேம். அண்ட் தென் இப்போ நான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கிரியேட் பண்றதுனால ALB அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? அண்ட் தென் நேற்று நம்ம பார்த்த மாதிரி இது வந்து இன்டர்னல் ஃபேஸிங்கா இல்லை இன்டர்நெட் ஃபேஸிங்கா கேட்குது. லோட் பேலன்சர்ஸ் இஸ் கிரியேட்டிங் ஆல்வேஸ் ஃபார் த இன்டர்நெட் ஃபேஸிங். ஏன்னா குளோபலா நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்றப்ப தான் நமக்கு வந்து டிராஃபிக் நிறைய வரும். அதனால லோட் பேலன்சர்ஸ் ஆல்வேஸ் ஃபார் த இன்டர்நெட் ஃபேஸிங். சரிங்களா? அண்ட் தென் IPv4 லோட் பேலன்ஸோட IP அட்ரஸ் டைப் என்ன இருக்குன்னா IPv4 தான் நம்ம காமனா இப்போதைக்கு நம்ம ரியல் டைம் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அண்ட் தென் VPC நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியல் டைம் போறப்போ உங்க அப்ளிகேஷனுக்கு நீங்க கிரியேட் பண்ணிருக்க VPC செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் டெமோ பர்பஸ் ஐ எம் கோயிங் வித் டிஃபால்ட் VPC. அண்ட் செக்யூரிட்டி குரூப் நான் இப்போதைக்கு ஆல் TCP செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் ரியல் டைம் போறப்போ உங்களுக்கு நீங்க என்ன செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க, லிசனர்ஸ் அண்ட் ரவுட்டிங். அதாவது இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ஸ்ல நான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரை ஹிட் பண்ணா என்ன பேஜுக்கு எடுத்துட்டு போகணும் ஆர் எந்த மாடலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது நாங்க இருந்து, அதாவது இந்த ப்ரௌசர் HTTP 8ங்கிறது நம்ம ப்ரௌசர்ல கொடுக்குற பிங் ரெக்வஸ்ட். அந்த பிங் ரெக்வஸ்ட் நான் கொடுத்தேன்னா என்ன எந்த மாடலுக்கு எடுத்துட்டு போகணும், எந்த டார்கெட் குரூப்க்கு எடுத்துட்டு போகணும். லெட் மீ கிவ் பர்சனல் அண்ட் கிரியேட். ஓகே, ஃபிளாஷ் வரக்கூடாது. ALG அப்போ லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிட்டேன். லோட் பேலன்சர் லைவ் வரட்டும், அதாவது இங்க ப்ரொவிஷனிங்னு இருக்கு பாத்தீங்களா, இது ஆக்டிவ்னு வரட்டும். மீன்வேல் நான் என்னோட பெயிண்ட் டயக்ராம் போயிட்டு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நான் எந்த டார்கெட் குரூப்பை பாயிண்ட் பண்ணியிருக்கேன், என்னோட பர்சனல் TG பர்சனல் ஒரு டார்கெட் குரூப்பை நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் DNS, திஸ் இஸ் DNS. URL தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். இந்த URL தான் நம்ம பாத்தை ரவுட் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணி இந்த பாத்து நான் கொடுத்தா எனக்கு ஸ்பெசிபிக் மாடலுக்கு எடுத்துட்டு போகணும். இப்போ பர்சனல்னு கொடுத்தனா எனக்கு பர்சனல் பேங்கிங் பேஜ்க்கு எடுத்துட்டு போ. நான் அக்ரின்னு கொடுத்தனா எனக்கு அக்ரி பேங்கிங் பேஜ்க்கு எடுத்துட்டு போ. இந்த DNS தான் நான் மாத்தி கொடுப்போம். அதாவது இங்க எப்படி நம்ம வந்து hdfcbank.com hdfcbank.comங்கிற பேஜ்ல நான் ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுத்தனா நான் அக்ரி பேங்கிங் எடுத்துட்டு போகுது. அதே மாதிரி ஸ்லாஷ் NRIன்னு கொடுத்தனா என்ன NRI பேங்கிங் எடுத்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு URLல
ஒரே ஒரு யூஆர்எல்ல நான் மாடியூல் மட்டும் நான் மாத்தி மாத்தி டிஃபைன் பண்ணா என்ன அந்த ஸ்பெசிபிக் மாடியூல் கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ப்ரொவிஷனிங் ஆகிறதுக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ் ஏதாவது கொஷின்ஸ் ஆர் எனி டவுட்ஸ்? எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே மேம். ஓ சேம் லைக் தட் இன்னொரு அப்ளிகேஷன் வேற ஏதாவது நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம போட்டு பார்க்கலாம். அந்த பாத் டேட் ரவுட்டிங் ஒர்க் ஆகுதா? ஆக்சஸ் பார்ப்போமா? பட் எனக்கு ஆக்சஸ் எப்படின்னு தெரியல. அந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணதில்லை. பார்ப்போம், ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ axisbank.com நமக்கு வருது. இப்போ லேண்டிங் பேஜ் வருது. என்ஆர்ஐன்னு கிளிக் பண்ணோம். இதோ பாருங்க, இதுவும் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸ்லாஷ் என்ஆர்ஐ. இப்போ இதுவும் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகுது. ஹோம். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்றது தான் நான் என்ஆர்ஐன்னு கொடுப்போம், இல்லை அபவுட் அஸ்ன்னு கொடுப்போம். அபவுட் அஸ் கேப்ஸ் ஏவா அபவுட் ஐஃபன் யூஎஸ். அதே மாதிரி ஹோம் என்ஆர்ஐன்னு கொடுப்போம். என்ஆர்ஐ என்ஆர்ஐ பேங்கிங் ஓப்பன் ஆகுது பாருங்க இங்க. ஸோ நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணாமே நான் வந்து ஜஸ்ட் இங்க வந்து யூஆர்எல்ல மட்டும் சேஞ்ச் பண்றேன். ஹோம் பேங்கிங் வந்துடுச்சு. ஓகேங்களா? இங்கே லாகின் ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். இவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். லாகின் அப்போ லாகின் பட்டன் கிளிக் பண்ணா என்ன யூஆர்எல் வருது? ஓகே, சப்போர்ட் சப்போர்ட் கொடுத்தனா எனக்கு சப்போர்ட் பேஜ் வருது பாருங்க. ஸோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நம்ம இப்போ கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ லேண்டிங் பேஜ், அதுக்கப்புறம் ஒரு பாத்தை டிஃபைன் பண்ணி அந்த மாடியூல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம லோட் பேலன்சர் ப்ரொவிஷன் ஆயிடுச்சு, ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஆக்டிவ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டிஎன்எஸ் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டிஎன்எஸ் காப்பி பண்ணிட்டு ஒரு யூஆர்எல் போயிட்டு ப்ரோ சொல்லுங்க நான் லீவ் ஆயிக்கிறேன் ப்ரோ. ஷூர். ஓகே சிவா, நீங்க லாஸ்ட் பார்ட் மட்டும் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நான் இந்த யூஆர்எல் கொடுத்தா எனக்கு இட் ஒர்க்ஸ் மட்டும் தான் வருது. ஒய்? எனி ஐடியா? அந்த ஹோம் பேஜ்லயே இருக்கு. அது நம்ம இந்த பாத்துக்குள்ளதான் எனக்கு இண்டெக்ஸ் அண்ட் HTML ஃபைல் இருக்கு. அப்போ இந்த பாத்தை நான் டிஃபைன் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஸோ ஐம் கோயிங் ஹியர் ஸ்லாஷ் பர்சனல் பர்சனல் பேங்கிங் பேஜ். இப்போ நான் ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுத்தா எனக்கு அக்ரி பேங்கிங் பேஜ் வருமா வராதா? எனி ஐடியா? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எல்லாமே ஒரே இதுல புரியல. சேம் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல தானே நம்ம ரெண்டோட
டார்கெட் ஆமா, குரூப் ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ல தான் நம்ம வந்து டார்கெட் குரூப் எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் தான். இந்த ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸை தான் வந்து நான் டார்கெட் குரூப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ எனக்கு அக்ரீன் கொடுத்தா நாட் ஃபவுண்ட்னு வருது. ஒய்? அக்ரீன் கொடுத்தா எனக்கு அக்ரி பேஜ் வரணும்ல, ஏன் வரல? ரீசன் இஸ் நம்ம டார்கெட் குரூப் கிரியேட் பண்றப்போ லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்போ எந்த டார்கெட் குரூப்பை நம்ம பாயிண்ட் பண்ணோம்? பர்சனல் பேங்கிங்கோட டார்கெட் குரூப்பை தான் பாயிண்ட் பண்ணோம். கரெக்டுங்களா? இப்போ நான் லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு டார்கெட் குரூப் தான் பாயிண்ட் பண்ணிருக்கேன். டிஜி பர்சனலை மட்டும் தான் பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஆஸ் பர் த டயக்ராம் டிஜி பர்சனலை மட்டும் தான் நான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல பாயிண்ட் பண்ணிருக்கேன். இந்த அக்ரியை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணவே இல்லை. இது அந்த கனெக்டிவிட்டி நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கனெக்டிவிட்டி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். எப்படின்னா, எப்பவுமே லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்போ யூ கேன் அட்டாச் ஒன்லி ஒன் டார்கெட் குரூப் வித் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இது மேபி யூ வில் ஹாவ் இன் யுவர் இன்டர்வியூ கொஸ்டின். ஹவு மெனி டார்கெட் குரூப்ஸ் கேன் வி அட்டாச் while creating a load balancer? While creating a load balancer, we can attach only one target group. அப்ப what about the rest? what about the rest அப்படிங்கிறப்போ மற்றதெல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, இந்த லோட் பேலன்சர் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கீழே வந்து HTTPன்னு வருதா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன், உங்களுக்கு காமிக்கிறேன். லோட் பேலன்சரை நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த லோட் பேலன்சர் நேமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லோட் பேலன்சர் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அங்க லாஸ்டா வந்தீங்கன்னா HTTP 18 இருக்கும். இந்த HTTPக்குள்ள நம்ம ஆல்ரெடி பர்சனல் பேங்கிங்கோட ஏதாவது ஒரு டார்கெட் குரூப் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ இந்த HTTPயை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லிசனர் ரூல்ஸ் இருக்கா? இந்த லிசனர் ரூல்ஸ்ல ஐ எம் கோயிங் டு ஆட் ரூல். புரியுதா? ஃபார் யூ போத் ஆகாஷ் அண்ட் மோனிகா. எஸ் கார்த்திக். எனக்கு HTTPக்குள்ள I have a rule already. That rule is for TG personal. Again, I need to add some other target groups. அந்த டார்கெட் குரூப்புக்கு நான் ஆட் ரூல் கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, நான் வந்து இங்க வந்து ஒரு பாத்தை தான் டிஃபைன் பண்றேன். பாத் ஸ்லாஷ் அக்ரி ஸ்டார். ஸ்டார் இஸ் நத்திங் பட் ஆல் இன் லினக்ஸ். ஸோ நான் ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுத்தேன்னா அந்த அக்ரிக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே, இப்போ இந்த அக்ரிக்குள்ள நான் வந்து இண்டெக்ஸோட HTML ஃபைல் வச்சிருக்கலாம், இல்லை CSS ஃபைல் வச்சிருக்கலாம், ஜாவா ஃபைல் வச்சிருக்கலாம், பைத்தான் ஃபைல் வச்சிருக்கலாம். ஸோ நான் என்னென்ன ஃபைல் வச்சிருக்கணும் எல்லா ஃபைலுமே எடுத்துட்டு வந்து எனக்கு ஷோ பண்ணேன். அதான் ஸ்லாஷ் அக்ரி ஸ்டார்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அண்ட் தென் இதை நான் ஸ்லாஷ் அக்ரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எங்க எடுத்துட்டு போகணும்னா டிஜி அக்ரிக்கு எடுத்துட்டு போகணும், டார்கெட் குரூப் அக்ரிக்கு எடுத்துட்டு போகணும். And then next priority, let it be on priority 1. Next create. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த டார்கெட் குரூப்பையும் லோட் பேலன்ஸரையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ now I am going to refresh this page. அதாவது லோட் பேலன்ஸோட URL ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒர்க் ஆகல. இப்போ நான் அந்த டார்கெட் குரூப்பை லோட் பேலன்ஸோட நான் அட்டாச் பண்ணிட்டேன். refresh. This is Agri Banking page. இதே URL ஸ்லாஷ் பர்சனல். This is personal banking page. இதே URL ஸ்லாஷ் அக்ரி. This is Agri Banking page. இப்போ அப்படியே இங்க ஒரு லைவ் அப்ளிகேஷன் வந்து சேம் URL hdfc.com URL SME page Agri Banking page slash NRI banking page.
ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஒர்க்ஸ். ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஆர் எனி டவுட்ஸ்? Once again பண்ண முடியும். Once again repeat பண்ண முடியும். எதுலன்னு சொல்றீங்க? இது என்ஆர்ஐ இது HDFC அப்ளிகேஷன் சொல்றீங்களா? அந்த அக்ரி டார்கெட் குரூப் சொல்றீங்களா? ஆட் பண்ணதா? ஃபைன், நான் உங்களுக்கு அகைன் காமிக்கிறேன். இப்போ இதுதான் என்னோட லோட் பேலன்சர். லோட் பேலன்சரை கிளிக் பண்ணிட்டு அந்த நேமை கிளிக் பண்ணீங்கன்னா லோட் பேலன்சர் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வரும். அதுல லாஸ்டா வந்தீங்கன்னா HTTP 18 இருக்கும். அதாவது லிசனர்ஸ் அண்ட் ரூல்ஸ் கீழே HTTP 18 இருக்கும். ஸோ இதுல நம்ம பை டிஃபால்ட்டா லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்போ ஒரே ஒரு டார்கெட் குரூப்பை மட்டும் ஆட் பண்ணிருப்போம். அது எனி டார்கெட் குரூப்பா இருக்கலாம், பர்சனலா இருக்கலாம், அக்ரியா இருக்கலாம், SME பேங்கிங்கா இருக்கலாம், என்ன டார்கெட் குரூப். ஆனா ஏதாவது ஒன்னு டார்கெட் குரூப் தான் நம்மளால அட்டாச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு டார்கெட் குரூப்பை நம்ம லோட் பேலன்சர் கிரியேட் பண்றப்பயே நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இங்க என்ன பண்ணணும்னா இந்த HTTP கிளிக் பண்ணணும். நிறைய பேர் என்ன தப்புவாங்கன்னா ஆட் லிசனர் கிளிக் பண்ணிடுவாங்க. ஆட் லிசனர் கிளிக் பண்ணக்கூடாது, இந்த HTTP-க்குள்ளதான் கிளிக் பண்ணணும். HTTP கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் இது வந்து HTTP டிஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு போகும். இங்கதான் நீங்க என்ன பண்ணணும்னா ஆட் ரோல் கொடுக்கணும். ஆட் ரோல் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் வந்து இங்க வந்து ஒரு பாத் டிஃபைன் பண்றேன். ஸோ பாத் ஸ்லாஷ் அக்ரி ஸ்டார். ஸ்டார் எதுக்குன்னா அது அக்ரிக்கு அப்புறம் வர எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வரதுக்காக தான் நான் ஸ்டார் கொடுக்குறேன். ஸ்லாஷ் அக்ரி கொடுத்துட்டேன். இந்த பாத்துக்கு எனக்கு ஒரு அவுட்புட் வரணும். நான் இந்த பாத்தை கொடுத்தேன்னா எனக்கு ஒரு அவுட்புட் வரணும். அந்த அவுட்புட் அதாவது எந்த டார்கெட் குரூப்க்கு எடுத்துட்டு போகணும். நான் ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுத்தேன்னா எனக்கு எந்த டார்கெட் குரூப் எந்த டெஸ்டினேஷனுக்கு எடுத்துட்டு போகணும், அந்த டார்கெட் குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அக்ரி ஜஸ்ட் ப்ரியாரிட்டி கேட்கும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா, செகண்ட் ப்ரியாரிட்டியா, தேர்ட் ப்ரியாரிட்டி. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய டார்கெட் குரூப் இருந்துச்சுன்னா எந்த டார்கெட் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எந்த டார்கெட் குரூப்புக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி, அந்த மாதிரி நீங்க ப்ரியாரிட்டி வேல்யூ இங்க ஆட் பண்ணிக்கலாம். ப்ரியாரிட்டி வேல்யூ ஆட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டார்கெட் குரூப் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க டூன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரியேட் இருக்கும். அதாவது இந்த டீடைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க இங்க கிரியேட் இருக்கும். கிரியேட் கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஆகாஷ் ஓகே. ஸோ எப்பவுமே நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்க டே பை டே ப்ராக்டிஸ் பண்றப்போ ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதே மாதிரி தான் போனோம். இப்போ நம்ம HDFC அப்ளிகேஷன்ல எப்படி இருக்கு அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். கன்சிடர் திஸ் ஆஸ் அ ஹோம் URL. அதாவது HDFC.com நமக்கு ஒரு ஹோம் URL இருக்கு பாத்தீங்களா, ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேண்டிங் பேஜா இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த லோட் பேலன்சரோட URL லேண்டிங் பேஜா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்லாஷ் பர்சனல்னு கொடுத்தா பர்சனல் பேங்கிங் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்லாஷ் அக்ரின்னு கொடுத்தா அக்ரி பேங்கிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னும் நான் நிறைய மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணி அந்தந்த மாடியூல் நேமை கொடுத்தோம்னா அந்தந்த மாடியூல்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? திஸ் இஸ் ஹவ் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ஸ் ஒர்க். Okay. So what about you, Monica? Clear? Yes, Karthik. Okay, fine. Okay, so இப்போ அதே மாதிரி நீங்க டெலிட் பண்றப்ப என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிட் த லோட் பேலன்சர் ஃபர்ஸ்ட். ரிவர்ஸ்ல வாங்க. நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ணோம், கிரியேட் பண்ணது மிஷின், டார்கெட் குரூப், லோட் பேலன்சர். டெலிஷன் ஸ்டெப் எப்படின்னா லோட் பேலன்சர், டார்கெட் குரூப், மிஷின் இப்படி டெலிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? And then if you don't have any questions, we can wind up for the day. In the application load balancer recording, interview questions நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். Because load balancer இது அந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சரும் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரும் ஃப்ரீ டயர்ல கவர் ஆகும். டயர்ல கவர் ஆகும் ப்ரோ. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஃப்ரீ டயர், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஃப்ரீ டயர்ல கவர் ஆகாது. ஒன்லி உங்களுக்கு
EC2 மட்டும்தான் கவர் ஆகும். மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, மிஷின்ஸ் மட்டும்தான் கவர் ஆகும். அதுவும் பாத்தீங்கன்னா மிஷின் வந்து நமக்கு 1 இயர், இப்ப நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா என்டையரா 1 இயர்க்கு நமக்கு கவரேஜ் கிடையாது. ஒன்லி ஃபார் 750 hours. மேபி அதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ரீ டயர் லிமிடேஷன்ஸ். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணி எனக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண டேல இருந்து 1 இயர்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஃப்ரீ டயருக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க கிரியேட் பண்ற மிஷின்ஸ் வந்து 750 ஹவர்ஸ்க்கு மேல போனுச்சுன்னா தட் வில் பி சார்ஜபிள் ஒன். சரிங்களா? சரி, இப்போ எது ஃப்ரீயா இருந்தா அமேசான் வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீ டயர் AWS வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீ டயர் லிமிடேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. என்னென்னக்கு எவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நானுமே செஷன்ல சொல்லுவேன், பட் ஸ்டில் நீங்களுமே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் மேபி மோஸ்டா நான் டே டு டே கவர் பண்ற டாபிக்ஸ் எல்லாருமே சொல்லுவேன், எது எது ஃப்ரீ டயர்ல வரும், ஃப்ரீ டயர்ல வந்தாலும் எது எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் டே டு டே டாபிக்ல சொல்லிடுவேன். சரிங்களா? ஓகே, ஃபைன். Okay, so if you don't have any questions, you both can leave for the day. நம்ம நாளைக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பிரஷா.